ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்றார். அதாவது ஏசப்பா வந்து எருசலேம் கிராமத்தில் ஒரு செபாலயத்தில் அங்கே இருக்கிற சில மனுஷனுக்குள்ள ஒரு பிசாசை துரத்துறாரு. அங்கே இருக்கிற பிசாசுங்களை ஏசப்பா கண்டு பயந்து ஓடுது. அப்போ அங்கே இருக்கும்போது சில யூதருங்க ஏசப்பாக்கு ரொம்ப எழும்பி ஏசப்பா தர்க்கம் பண்ணுறாங்க. இவருனா ஒரு பிசாசு தலைவன் போல அதை பிசாசு துரத்துறா சொல்லி சில யூதர் ஏசப்பா தப்பாக பேசும்போது ஏசப்பா அவங்களுக்கு பதிலே கூடாரு. ஒரு பிசாசு துர முடியாது, பிசாசை துரத்த முடியாதுப்பா. ஒரு பேய் இன்னொரு பேயை துரத்த முடியாது. நான் சர்வ வல்லம் உள்ளது. எப்படியாப்பட்ட பேய் என்னால் துரத்த முடியும், எப்படியாப்பட்ட பிசாசு என்னால் துரத்த முடியும், எப்படியாப்பட்ட பிசாசு எனக்கு கீழ்ப்படிந்து பயந்து ஓடும்பா. நான் சர்வ வல்லமுள்ள அக்னி உள்ள தேவன், என்னால் கூட காரியம் ஒன்று மேலே சொல்லி ஏசப்பா அங்கே இருக்க யூதர்களுக்கு பதிலளித்தார். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அங்கே ஜனங்களை ஏசப்பா நின்று இருக்கும்போது மரியாள் அதாவது ஏசப்பா காணும்னு சொல்லி அதாவது ஏசப்போட தாயார் தேடிக்கொண்டு வராங்க. தேடி வரும்போது ஏசப்பா அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஜனங்கள் மரியாள் வெளியே கூப்பிட்றாங்க. இது போல் ஏசப்பா கூடும்போது அங்கே ஜனங்கள் சில பேர் சொல்கிறாங்க, அதாவது உங்கள் தாய் வெளியே கூப்பிட்றாங்க, உங்கள் சகோதரி வெளியே நிற்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் போங்க சொல்லும்போது ஏசப்பாட்ட சொல்லும்போது உடனே ஏசப்பா ஜனங்களை திரும்பி பார்த்து சொல்கிறார், எனக்கு சகோதரர் எனக்கு சகோதரி தாயுமா யார் இருக்கிறாங்க? நீங்கள் தான் எனக்கு சகோதரி தாய் எல்லாமே. என் தேவனுடைய சித்தத்தின்படி என்னோடய ஊழியத்தை நீங்கள் என் ஊழியத்தை யார் செய்கிறாலும் அவங்க தான் எனக்கு சகோதரியாக சொல்லி ஏசப்பா ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அதுக்கப்புறம் மழையில் பார்த்து ஏசப்பா சொல்கிறார், என்னையா நீங்கள் தேடுறீங்க? இந்த பூமியில் பிதா என்னை எதற்காக அமைச்சாரோ அவரோட சித்தத்தை நான் செய்ய வேணாம் சொல்லி மறுபடியும் ஏசப்பா சொல்கிறார். அதாவது தேவனுடைய சித்தத்தை நம்ம யார் செய்கிறோமோ அவங்க தான் நம்ம சகோதரி தாய்மாரோட ஏசப்பா சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளை ஏசப்பா அழைத்த நோக்கமே அதுதான். கர்த்தருடைய சித்தப்படி செய்யும்படி தான், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யப்படுதா, கர்த்தர் நம்மளுக்கு செஞ்ச நன்மைகள் மற்றும் சொல்லும்படி, கர்த்தருடைய வார்த்தை மற்றும் பிரசங்கும்படி ஏசப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவம் அழைச்சிருக்கிறார். அப்படிங்கிற நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கர்த்தருடைய சித்தப்படி செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை கொண்டு மகிமை அடைவார். கர்த்தர் நம்ம எதுக்காக நம்ம கர்த்தர் உருவாக்கணும், எதுக்காக ஏசப்பா நம்மளை அழைச்சாலும் அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றும் போது ஏசப்பா ரொம்ப நம்மளை கொண்டு சந்தோஷப்படுவார். ஏசப்பா அந்த ஜனங்களை பார்த்து அப்படி தான் சொல்கிறார், நீங்கள் தான் எனக்கு சகோதரி தாயாக இருக்கிறீங்க, என் சித்தத்தை நீங்கள் தானே செய்கிறீங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே சொல்லி ஏசப்பா ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அப்படிங்கும்போது ஆண்டுடைய பிள்ளை நம்ம தான் ஏசப்போட நம்ம தான் அதோட சகோதரி நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக ஒருபோதே கைவிட மாட்டேன். கர்த்தர் ஊழியத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அது மாதிரி கர்த்தர் கனமான இந்த ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் உங்களை கொண்டு அநேக ஜனங்கள் ரசிக்கும்படி செய்வார். உங்களோட ஆசீர்வாத பாத்தியமாக வைப்பார். ஏன்னா தேவன் யார் வேணால் எப்படி வேணால் செய்வார். ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், என்ன ஸ்நேகித்தேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோதம் குமார பட்டணம் அது அழிக்கிற நிலைமை இருக்கும்போது அந்த பட்டணத்துக்காக ஆபிரகாம் ஜெபி எல்லா ஜெபத்துக்கு கர்த்தர் ஓகேன்னு பதில் கொடுறாரு. ஒரு நண்பனை போல் அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுறாரு. ஏன்னா ஆபிரகாம் கர்த்தருடைய விசுவாசம், கர்த்தர் மேலே பிரியமாக இருந்தார். அவருக்கு ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தை கர்த்தர் அவருக்கு பதில் அவருக்கு எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்தாரு. நம்மளோட வாழ்க்கை இந்த ஆண்டாக இயேசு கிறிஸ்து அன்பு உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன். ஒன்று இந்த ஏசப்பா நம்ம இந்த பூமியை எதற்காக நம்ம உருவாக்கணும், எதுக்காக நம்ம ஏசப்பா நம்ம அழைச்சாரோ அவர் நோக்கத்தை நிறைவேற்றுங்க, அவர் சுத்தத்தை செய்யுங்க, அவர் ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்து, உங்களுக்கு கர்த்தர் என்ன தாளந்து கொடுத்தாலும் செய்யும். அதாவது உங்களால் என்ன தாளந்து சின்ன கிருபை அதில் கர்த்தருக்காக எடுத்து பயன்படுத்துங்க, கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்துங்க. கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களுக்கு கிருபையை கொடுத்து உங்களுக்கு அதிகமாக தாளந்தை கொடுப்பாரு. அதாவது மத்திய சுவிசேஷத்தில் சொல்கிற ஒருத்தர் 5 தாளந்து கொடுத்தாரு, ஒருத்தர் 2 தாளந்து கொடுத்தாரு, ஒருத்தர் 1 தாளந்து கொடுத்தாரு, 5 தாளந்து கொடுத்து அது 10 பேருக்கும் அதை கண்டு ஏசப்பா ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு உண்மையான ஊழியக்காரனை நீ கொஞ்சத்தில் உண்மையாக எனக்கு இருந்த அந்த பெரிய அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி அந்த 5 தாளந்து வாங்கின 10 பேருக்கு அவனை பார்த்து சொல்கிறார். 2 வாங்கணும் அதேமாதிரி சொல்கிறார், நல்லது உத்தமமான உண்மையான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் எனக்கு உண்மையாக இருந்த நான் உனக்கு பெரிய அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி அப்புறம் எல்லாம் அவங்க கத்திரிக்காக அதை கொடுத்து பயன்படுத்துகிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கிருபையை கொடுத்தாரு. 1 தாளந்து வாங்கின மாட்டோம் அது என்ன பண்ண அதை பயந்து அதை பொச்சு வச்சுக்கிறான். அந்த தாளந்தை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் பண்ணவே இல்லை. அது அப்படியே அதை பயந்து வச்சுன்னா அது அப்புறம் ஏசப்பா கேட்க அந்த ஆர்டர் கேட்கும்போது சொல்கிறான், ஆண்டவர் நீங்கள் அதாவது நான் அந்த காசை நான் சும்மா அது கொடுத்தனால அது நீங்கள் ஒரு இடத்துல போடுந்தா அது விதைக்காத இடத்துல, அதாவது விதைக்காத இடத்துல அது அறுக்காத இடத்துல நீங்கள் அறுக்க செய்கிற தேவனாக இருக்கிறீங்க. அது எப்படியும் நீங்கள் பெருக செஞ்சிருவீங்க எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனால் இருந்தாலும் சரி நான் பயந்து அதை பொச்சு வச்சு சொல்லி ஏசப்பா அவன் சொல்லும் போது ஏசப்பா அவனை பார்த்து கடிந்து கொள்கிறாரு. அதாவது நான் இவனுக்கு நான் விதைக்காத இடத்துல நான் அறுக்கணும்னு உனக்கு தெரியும், முளைக்காத இடத்துல முளைக்கப்படுற தேவன் உனக்கு தெரியும். அப்படி இருந்தபோது நீ அது இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியும் அப்படியே வச்சுருக்க சொல்லி சோம்பேறி அவனை சொல்லி ஏசப்பா அவனை கடிந்து கொள்கிறான். அது போல் நீ நம்மளோட வாழ்க்கை கர்த்தர் கொடுத்து சின்ன தாளங்கள் சரி கர்த்தருக்காக நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களுக்கு தாளந்தை கொடுப்பாரு. அவர் கொடுத்த தாளந்தை நீங்கள் பயந்துக்கு பார்த்து நீங்கள் போச்சு வச்சிங்கன்னா இருக்கிறவங்க தாளந்து பிடிங்கி யார் அதிகமாக யூஸ் பண்ண கர்த்தர்
கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருவாரு. நீங்கள் கொடுத்த தாளந்தை நீங்கள் வந்து கர்த்தருக்கு பிரயோஜனப்படுத்துங்க, கர்த்தருக்கு சித்தப்படி செய்யுங்க. செய்யும்போது நீங்கள் சகோதர சகோதரி தாயுமார் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. ஆமென்.